இந்த நாளில் நாம் சற்று சிந்தனைக்காக ஒரு விசுவாசியின் தனிச்சிறப்பும் தாக்கமும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். On today's meditation, we are going to see on the topic the excellence and the impact of a believer. கடந்த மாதங்களில் செவ்வாய்க்கிழமை வேதபாட வகுப்பில் கற்றுக்கொண்ட சத்தியங்களுடைய சாராம்சத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to present a summary of what we have learned past few weeks from Tuesday Bible study. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை எப்படி பயன்படுத்துகிறேன், செயல்படுத்துகிறேன் என்பதில் கொஞ்சமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The truth I have learned, how I am applying it in my life, I want to share with you. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை இந்த உலகத்தில் மிகவும் தனிச்சிறப்புடையதாக நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். A believer's life in this world must be distinguished and very excellent. தனிச்சிறப்பான நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தான் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியும். We can make an impact in this world only if we live a life of excellence and distinction. தனிச்சிறப்பான வாழ்க்கை, நேர்த்தியான வாழ்க்கையும் நாம் இந்த உலகத்தில் நம் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தாக்கமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. There's a direct link between the impact that we will do in this world and the excellence and the distinction in our life. எவ்வளவு நேர்த்தி என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவ்வளவாய் நான் இந்த உலகத்தை தாக்க முடியும். The more the excellence in my life, the more the impact that I can make in this world. திரும்பவும் சொல்லுகிறேன், எவ்வளவு நேர்த்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவ்வளவாய் நான் இந்த உலகத்தை தாக்க முடியும். I want to repeat again, the more the excellence in my life, the more the impact I can make in this world. 4 வாரங்களாக அநேக சத்தியங்களை கற்றிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பின் அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Though we learned many truths in the past 4 weeks, I want to share on this particular topic today. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். In Proverbs 22:29, it is written, do you see someone skilled in their work? They will serve before kings. They will not serve before officials of low rank. அந்த ஜாக்கிரதை என்கிற அந்த வார்த்தையில நேர்த்தி, தனி சிறப்பு என்பதாக நாம் கருதி கொள்ளலாம். ஜாக்கிரதை என்கிற அந்த வார்த்தைக்கு அந்த நேர்த்தி, தனி சிறப்பு என்று நாம் சொல்லலாம். The word skill, that you can take it as speciality. வேதாகமத்தில் நாம் இதற்கு உதாரணமாக 2 புருஷர்களை நாம் பார்க்கலாம். From Bible we can see 2 men. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தேவ மனிதர்கள் தான். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல். 2 men of God from Bible, one is Joseph, another one is Daniel. யோசேப்பை குறித்து பார்வோன் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? Pharaoh said this about Joseph, can we find anyone like this man, one in whom is the Spirit of God? பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. Pharaoh said this thing to Joseph, since God has made all this known to you, there is no one discerning and wise as you. இந்த சாட்சியை சொன்னது யார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு ராஜா, பார்வோன் ராஜா. When we see who testified this about Joseph, it is a Gentile king Pharaoh. அதேபோல தானியேலுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். Also we see it in Daniel's life. I have heard the Spirit of God is in you, and that you have insight
intelligence and outstanding wisdom. இதையும் யார் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது தேவனை அறியாத பெல்சாட்சார் என்கிற ஒரு பாபிலோனிய ராஜ்யா சாட்சி கொடுக்கிறார். This is also testified by a gentle king Belshazzar of Babylon. இந்த ரெண்டு தேவ புருஷர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த விவேகமும் ஞானமும் நேர்த்தியும் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு காரணமே அவர்களுக்கு உள்ளே இருந்த தேவ ஆவியானவர். We see from the life of these two men of God, the insight, intelligence, the excellence was all direct result of indwelling of the Holy Spirit. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் மூலமாக எனக்கு வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் எனக்குள் காணப்படும். If I have the Holy Spirit within me, then light, wisdom and outstanding knowledge will be seen within me. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது நிச்சயமாக எனக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமான இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வெளிப்படும். When the Holy Spirit is within me, then these type of characters will be coming out of my life. நம்ம எல்லாரும் நன்றாக தெரிந்த வசனம் யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. We all very well know this verse from James 1:17. Every good and perfect gift is from above, coming down from the Father of heavenly lights. நம்முடைய Lights who does not change like shifting shadows. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மையான எந்த விசேஷித்த வரமும் விசேஷித்த ஞானமும் விசேஷித்த புத்தியும் வெளிச்சமும் தேவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. Every good and perfect gift, all wisdom and outstanding knowledge is all given from God. நம்முடைய வாழ்க்கையில் அப்ப மிகவும் தனிச்சிறப்பு நேர்த்தியை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். Now we have seen where we get all this excellence in our life. தேவனுடைய ஆவியானவர் தேவனோடு உள்ள என்னுடைய நெருங்கிய அந்தரங்கமான பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கை நேர்த்தியும் சிறப்பும் உடையதாக இருக்கும். The intimate relationship with the Holy Spirit, that's what brings the excellence in my life. இப்படிப்பட்ட நேர்த்தியும் சிறப்பும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது என் மூலமாக நிச்சயமாக என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவனாக இருப்பேன். When I have this excellence in my life, I will be able to make an impact in the life of the people around me. மத்தேயு 5:13-16 முடியாத வசனங்களில் நாம் 3 முக்கியமான ஒரு குறிப்புகளை நாம் பார்த்தோம். ஒன்று உப்பு, இரண்டாவதாக வெளிச்சம், மூன்றாவதாக மலைமேல் இருக்கிற பட்டணம். From Matthew 5:13-16, we see the following things: salt, light and city on a hill. நீங்கள் நானும் உப்பாக இருக்க முடியும், வெளிச்சமாக இருக்க முடியும், மலைமேல் இருக்கிற பட்டணமாக இருக்க முடியும். Each one of us can be a salt, light and a city on a hill. எனக்கு பின்பாக வருகிற சகோதரன் சாலமன் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை குறித்து பேசுகிறபடினால நான் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் போகிறேன். Brother Solomon, who is going to speak following this, I'm not going to dwell on this topic. கொஞ்சம் நான் டச் பண்ணுறேன். I'll touch a little on this. பொதுவாக உப்பு எங்கே காணப்படும்? Where you will find salt? கடல்லையா? அது சரி. எங்கே உப்பு இருக்கும்? சமையல் அறையில் இருக்கு. எங்கே இருக்கும்? சரி. இப்போ ஜாஸ்மின் சிஸ்டர் வீட்டில் சமையலில் இப்போ என்ன இருக்குது? உப்பு இருக்குது, அப்படி தானே? அப்போ அந்த உப்பு யாருக்கு பயன்படும்? பக்கத்தில் ரூத் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு அது பிரயோஜனப்படுமா? படுமா? படாது. ஓகே. The salt in Jasmine's sister kitchen, will it be useful for anyone else? ரெண்டாவதாக வெளிச்சம், லைட்டு. Next is light. இப்போ என்னுடைய வீட்டில் அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமா? If I have light in my house, will it be useful for the neighbor? அப்போ இந்த உப்பும் வெளிச்சமும் முதலாவதாக யாருக்கு பிரயோஜனமாக இருக்குது?
So the salt and light is useful for whom first? என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, என்னோடு சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த உப்பும் வெளிச்சமும் எப்படி இருக்கு? பிரயோஜனமாக இருக்குது. The people who are with me, who are around me, who depend on me, the salt and light is useful to them. ஆனால் அந்த வேதபாட வகுப்பில் நான் புதியதான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். In this Bible teaching, I learned a new thing. உப்பையும் வெளிச்சத்தையும் குறித்து நான் ஏற்கனவே டாப்டிலையும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். I learned already about salt and light ஆனால் from Tafti class. ஆனால் இந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் என்று சொல்லும் பொழுது என்னை குறித்து அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The city on the light is about the others who do not know me. They get benefit out of it. மலைமேல் இருக்கிற அந்த பட்டணம், மலைமேல் இருக்கிற அந்த வெளிச்சம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது போல என்னையும் உங்களையும் ஆண்டவர் அந்த உயரத்திற்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். The light on the hill, as it is useful for many around that place, God wants each one of us to be used. நம்முடைய சகோதரர்கள் நினைக்கிறாங்க, உப்பு வெளிச்சமாகவே நாங்க இல்லாமல் இருக்கிறோம், இதில் எப்படி நாங்கள் மலைமேல் இருக்கிற பட்டணமாக இருக்க முடியும்? Someone might think that we are not even salt and light. How can we be the city on the hill? அதற்கு ரகசியத்தை நாம் முதல் பகுதியில் ஏற்கனவே பார்த்து விட்டோம். You've seen the secret for it from the first portion. விசேஷித்த தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பொழுது நிச்சயம் நம் ஒவ்வொரு மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தாக்கத்தை கொடுக்க முடியும். When the excellent Holy Spirit is dwelling within us, then we can make the impact on the people around us. மலைமேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to turn each one of us into a city on the hill. ஏற்கனவே நம்முடைய சபையை ஆண்டவர் அவ்விதமாக வைத்திருக்கிறார். The Lord has kept our church in that manner. பிலிப்பைன்ஸ், மியான்மர், ஆப்பிரிக்க நாடுகளில் நாம் இந்த TCF சபையிலிருந்து அநேக ஊழியங்களை நாம் செய்வதற்கு மலைமேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவர் நம்முடைய சபையை பயன்படுத்தி வருகிறார். God has used us as a city on the light for nations around like Philippines, Myanmar and Africa. இந்தியாவில் வட இந்தியா பகுதிகளில் ஆலயம் இல்லாத பகுதிகளில் யாரென்றே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடங்களில் தேவ ஆலயத்தை கட்டி தேவ ஜனங்கள் ஆராதிக்கும்படியாக நம்முடைய சபையை ஆண்டவர் உபயோகப்படுத்தி வருகிறார். God has used our church to build a church in North India. நம்முடைய சபையை ஆண்டவர் இவ்விதமாக உபயோகப்படுத்துகிற பொழுது வசனம் சொல்கிறது, நாமே திருச்சபை. The Lord, when He is using, we are the church. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தினுடைய அவயங்களாக, சரீரங்களாக, சபையத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். We are all parts of His body. இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் கொண்டு வந்தவர்களாக நம்மை ஆண்டவர் அந்த ஒரு உன்னத நிலைக்கு அழைக்கிறபடினால நாம் நிச்சயமாக அவருடைய எண்ணத்தை, ஏக்கத்தை, வாஞ்சையை, சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். The Lord is calling us to this position of excellence so that we can fulfill His will and His desires. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். In Colossians 3:23 it is written, whatever you do, work at it with all your heart, as working for the Lord, not for human masters. நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலைகளையும் நாம் மனுஷரை பிரியப்படுத்தாமல், மனுஷருக்கென்று செய்யாமல், ஆண்டவர் என்னுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் உண்மையாக வேலையை செய்ய வேண்டும். All the work that has been given in our hands, we should realize that they are directly received. God has given to each one of us, and we should not work it for men but for the Lord. அநேக நேரங்களில் வேலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை மாத்திரம் நாம் கருத்தில் கொள்வோம். When we talk about work, we would always remember only the evangelizing work. சிலவங்க நம்முடைய உலக பிரகாரமான அந்த வேலையை எடுத்துக்கிடுவாங்க, ஊழியத்தை விட்டுருவாங்க.
Some might think only about their worldly work. எந்த வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நாம் மனுஷருக்கென்று செய்யாமல், நம்முடைய கம்பெனிக்கென்று செய்யாமல், ஓனருக்கென்று செய்யாமல் யாருக்கென்று செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். Whatever be the work that is given to us, we should work it as though we are working for the Lord with our whole heart, and not for our masters. என்னுடைய கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் இவ்விதமாய் சொல்லுவார். In my company, the manager will say like this. சில நேரங்களில் கம்பெனி சில காரியங்களை வேலையை செய்ய வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணும், கட்டாயப்படுத்தும். The company will force us to do some work. சில நேரங்களில் உண்மையாகவே முடியாது, ஆனால் செய் என்று கட்டாயப்படுத்தும். Such work will not be possible to be done, then even in that situation they will force us. அப்பொழுது என் மேனேஜர் என்கிட்ட சொல்வார், ஜான், நம்ம இல்லைன்னு சொன்னால் வேற யார் வந்தாலும் அந்த வேலையை நினைச்சக்கூடாது, செய்ய முடியாது என்கிற நிலையில தான் நம்ம நினைச்ச முடியும், இல்லை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். My manager used to say, John, this work, we should say no only when no one else can do such a work. என்னை விட்டால் இதை காட்டிலும் இன்னொருவர் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா என்கிற நிலையில ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையையும், ஒவ்வொரு ஊழியத்தையும் நேர்த்தியும் சிறப்புமாக நீங்கள் நாம் செய்யணும். We should consider this, that if it is not me, somebody else can they perform this work better than me. This is what we need to consider and do everything that the Lord gives in our hand with excellence. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன 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 காரியங்களில், வேலைகளில், பொறுப்புகளில், வேலைகளில் நாம் உண்மையும் உத்தமமாய் நேர்த்தியும் சிறப்பாக செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மென்மேலும் மென்மேலும் அவருடைய உயரத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். When we are responsible in the small things God has given us, then He will lift us for higher positions. அநேக வருஷங்கள் முன்பாக சகோதரர் கிருபா ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருந்தார். Many years back, Kriba brother was conducting a Bible study. யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் பேசினார். He was talking on the basis of James 1:19. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. முதலாவதாக நீ பேசுவதற்கு, பிரசங்கிப்பதற்கு முன்பாக என்ன செய்ய? முதலாவதாக என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? வசனத்தை முதலாவது என்ன செய்யும்? கேட்கிறவனாக மாற வேண்டும். Before I start preaching, I should be hearing the word of God. என்னுடைய இருதயம் என்கிற இந்த பொக்கிஷத்துல வசனங்களினால நிரப்பி கொண்டே நான் இருக்க வேண்டும். I should fill the heart with the treasure of the word. ஆனால் வசனத்தை கேட்கிறதற்கு, தீவிரமாய் கேட்பதற்கு இந்த நாட்களில் நமக்கு ஆர்வம் இல்லை. We don't have interest to listen to the word of God. செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் படித்தோம், the strong conviction about the word of God. கடவுளுடைய வார்த்தையை பற்றிய வலுவான நம்பிக்கை எனக்கு இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை குறித்த இந்த வலுவான நம்பிக்கை எனக்கு கிடைக்க வேண்டுமானால், இருக்க வேண்டுமானால், முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை நான் கூர்ந்து கவனிக்கிறவனாக, வாஞ்சையோடு கேட்கிறவனாக இருக்க வேண்டும். I should be keenly listening to the word of God if I have to have a strong conviction about the word. உங்கள் மத்தியிலே நான் பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பல. இந்த முசபா பகுதியில் ஆரம்ப நாட்களில் இந்த வசனத்தை வாஞ்சையோடும் தாகத்தோடும் அன்றைய தினம் நான் எவ்விதமாய் தேடினோ, அதே போல இந்த நாட்களிலும் ஜோசப் பைபிள் ஸ்டடி ஆனால் நான் வாஞ்சையும் தாகம் உள்ளவனாக ஆண்டவர் வசனத்தை தேடுகிறேன். I want to testify, not to boast, but the thirst and the eagerness I had many years back, still I have
when I come to the Tuesday Bible study. இன்றைக்கும் நான் என்னுடைய டைரியில குறிப்புகளை கொண்டிருக்கு தான் இருக்கிறேன். Even today I take notes in my diary. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடி வந்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இந்த ஆரம்ப நாட்களில் வசனத்தை தேடி நாடி ஓடி சென்ற உங்களுடைய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். The beginning days, you know how eager we were after the word. இந்த நாட்களில் நான் இந்த வசனத்தை தீவிரமாய் கேட்பதற்கு நான் என்ன விதமாய் வாஞ்சையோடு தாகத்தோடு நான் ஓடுகிறேன். What kind of eagerness and the thirst I have for the word of God. சில நேரங்களில் வேலை முடிந்து நான் யூனிஃபார்ம் கூட நான் கலத்திருக்க மாட்டேன். ஆனால் நேரடியாக வீட்டுக்கு ரூமுக்கு போய் சென்று கால்களை கழுவி வந்தால் நேராக சொல்லிட்டு வேலை முடிந்து போய் உட்கார்ந்த நாட்கள் உண்டு. Some days I would not have even changed my uniform. I would have gone and sat. சில நேரங்களில் ஷூ தெரியும் உங்களுக்கு, வேலை பார்த்துட்டு போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ வாட அடிக்குன்னு தெரியும். அப்படியும் கூட நான் ஈட்டிய காம்பில் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனங்களை கேட்ட நாட்கள் உண்டு. Sometimes even without removing my shoes, I would go and meditate on the word of God. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கேம்பில் உள்ள சகோதரர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மிகவும் நான் பாரப்படுகிறவனாக நான் இருக்கிறேன். But today in the camp when I see other brothers, I am really burdened. ஒரு சில பேர்கள் மாத்திரம்தான், அதுவும் ஆன்லைனில் நமக்கு இருக்கின்ற இடத்துல இருந்து வசனங்களை கேட்பதற்கு ஆண்டவர் வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிற பொழுது இந்த நாட்களில் வாலிபர்கள் அடுத்த தலைமுறையினர் வசனத்தை கேட்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். We have been given an opportunity to hear the word of God through online. Even then there is, I see a lack of interest from the youth to hear the word of God. நம்முடைய குடும்பங்களின் நிலையும் இதுதான். Our family situation is also similar. கற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு புதிதாக எதையும் கற்று தருவதில்லை. If I am not interested in learning, then God cannot teach me any new thing. ஏதோ கொஞ்சம் வருஷம் வசனத்தை கேட்டால் நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது. நான் இன்றைக்கும் நான் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் வருகிறேன், நான் வசனங்களை கேட்க ஆர்வத்தோடு வருகிறேன் என்று ஒரு சிறு குழந்தையை போல வருகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் புதிய வெளிச்சத்தை வசனங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். Not about one day getting a revelation on a word, but each day we are supposed to seek God's word at his feet with us like a small child. வேதாகமம் கடல் போன்றது. The Bible is like an ocean. ஆழமான அதிக ஆழமான இடத்திற்கு செல்வோர் ஆழமான விலை உயர்ந்த முத்துக்களை பெறுவார்கள். Those who go deeper will find precious pearls. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆழமான முத்துக்களை விலையுயர்ந்த முத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Even today God is calling each one of you to go into the depth and seek precious pearls. கடந்த நாட்களில் நாம் மெழுகுவர்த்தி நட்சத்திரம் என்கிற 2 காரியங்களை குறித்து நாம் இந்த சபையிலே நாம் கேட்டோம். We heard about stars and candles in the past. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்முடைய சபையில மெழுகுவர்த்திகளை நட்சத்திரங்களை ஆண்டவர் தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeking stars and candles in our church. ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தை கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதனால ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். God's eyes are looking for men and women who are sincerely seeking him. ஒவ்வொரு வேதபாட வகுப்புல நான் கலந்து கொள்கிற பொழுது நான் எண்ணிக்கொண்டிருப்பேன் எத்தனை மெழுகுவர்த்திகள் வந்திருக்கிறார்கள் என்று. Bible study I will be counting how many candles have come. ஒவ்வொரு நைட் பிரேயர் 2 மணி நேரம் தான் மாசத்துக்கு ஒரு தடவை நடத்துறோம். ஜெப வீரர்கள் மெழுகுவர்த்தி ஸ்டார்ஸ்களை நான் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பேன். Night prayer. Every night prayer is conducted only once in a month. I'll be counting the stars and the candles.
இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். God is calling each one of us. வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், என்னுடைய வேதத்தின் ரகசியங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். In Hosea 8:12 we see, I wrote for them the many things of my law, but they regarded them as something alien. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளையும் தருணங்களையும் நாம் வீணடித்து விட வேண்டாம். We should make full utilization of the opportunities God has gracefully given each one of us. 1 தெசலோனிக்கர் 5:11 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். In 1 Thessalonians 5:11 it is written, therefore encourage one another and build each other up, just as in fact you are doing. ஒரு விசுவாசியின் தாக்கம் அவர் மற்றவர்களை ஊக்குவிப்பதிலும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதிலும் தெரியும். A believer's impact can be seen in the way they are encouraging others and how they are blessing others. எனது குடும்பம், சபை, என்னை சுற்றி இருக்கும் சமூகத்தில் பிறரை உற்சாகப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும் என இந்த வேதபாட வகுப்பின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். In my family, in my church, I should live a life of encouraging others. வாழ்வதற்கு நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். I am also taking efforts to live such a life. 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். In 2 Timothy 4:7 it is written, I fought the good fight, I have finished the race, I have kept the faith. விசுவாசி ஒரு நாளில் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். A believer should be able to testify about himself that I have kept the faith. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் கிறிஸ்துவை நினைவு கூறும்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். Others should remember Christ after seeing my life. கர்த்தர் என்னை வருகிற நாட்களிலும் என்னை இவ்விதமாக நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I have full faith in God that he will lead me in this way. கடைசியாக முடிக்கிறேன். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை தனிச்சிறப்பாக நேர்த்தியாக இருக்க வேண்டும். யாருக்காக? தேவனுக்காக. A believer's life should be excellent and distinct. For whom? For God. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை தாக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எதற்காக? நம்மை சுற்றி இருக்கிற உலகத்திற்காக. A believer's life should be impactful. For whom? For those around me. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். எதற்காக? வருகின்ற அடுத்த தலைமுறைக்காக. A believer's life should be a life of testimony. For whom? For the next generation. நாம் இதில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து அறிந்து நாம் சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவருடைய வசனத்தை தேடுவதற்கு, கேட்பதற்கு, தீவிரமாய் கேட்பதற்கு முதலாவதாக நாம் ஆயத்தப்படுவோம். Let's each one of us self-examine and find out where we are and seek the word of God with thirst. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். Lord will do great things in our lives. சின்ன ஜெபத்தோடு சகோதரன் சார்லஸ் முடிப்பாங்க. Thank you Lord. Hallelujah. We praise you. Amen. ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தையின் மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமாக எங்கள் முழு ஜீவனையும் நடத்த கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் குறைகளை கர்த்தர் தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய வார்த்தையை தேடாதிருந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னித்தழுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கேட்ட வார்த்தையின்படியே ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்கவும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பின்மாற்றத்திலே இருக்கிற காரியங்கள் இருக்குமாயில் கர்த்தர் அவளுக்கு ஆமென். ஸ்தோத்திரம் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தின் தாகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இப்பொழுதும் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் தான் அந்த வசனத்தின் தாகத்தை கொடுக்க முடியும்.
ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கிரியை செய்து அந்த வசனத்தின் தாகத்தையும் அதன் மேன்மையும் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் குருட்டாட்டத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் தடைகளை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஸ்தோத்திரம் we cast it out in Jesus name. Amen stotram. Amen. We glorify your name, Lord. Amen stotram. We give you all glory, honor and praise. Amen stotram. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென்.